ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிட் பிளானிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஎக்ஸ்யூஐங்கிற வாலெட் ஏர்ட்ராப்பை தான் பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன யூஎக்ஸ்யூஐ வாலெட் ஏர்ட்ராப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பாட் மைனிங் மூலம் நம்ம டோக்கனை மைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது 3 ஹவர்ஸ் வந்து நம்ம க்ளைம் பண்ணிக்கிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டெலகிராம் மூலம் தான் நம்ம மைனிங் பண்ண போகிறோம். இதுக்கு ஆப்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது கிடையாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி செயின் இது எல்லாமே இதில் இருக்கும். ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதோ போல் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு பிறகு கிரியேட்டிவ் யூஎக்ஸ்யூஐ வாலெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு யூஎக்ஸ் வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு வந்துடும். அதை அடுத்ததுல லெட்ஸ் கோன்னு கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளைம் 100 பாயிண்ட் இருக்கும். அதை கிளைம் பண்ணிக்கிடுங்க. இதை கிளைம் பண்ணதுக்கு பிறகு மேலே டாப்பில் பார்த்துக்கிடுங்க, கிளிக் ஹியர் டு பேக்கப் யுவர் சீக்ரெட் ப்ரைஸஸ். இந்த ப்ரைஸஸை நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டாலோ இல்லை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காகனா இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோனில் எது ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை நம்ம இந்த வாலெட்டை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரைஸஸ் நம்மளுக்கு வேணும். அதுக்காக தான் இது எப்படி இந்த ப்ரைஸஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதை பார்த்துக்கிடுங்க. அடுத்த பேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். மேலே வந்து 100 யூபிஐ பாயிண்ட் கிடச்சிருக்க பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வாலெட் செக்ஷன் வாங்க. கீழே வந்து ஏன் செக்ஷன், இன்வைட்டு, டி ஆப்ஷன் இருக்கும். இன்வைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வாலெட் செக்ஷன் போங்க. வாலெட் செக்ஷன் போய்ட்டு ஃபார் த சேஃப்டி ஃபார் யுவர் அசஸ்ட் ப்ளீஸ் பேக்கப் யுவர் வாலெட். ஏன்னா நம்ம வந்து பேக்கப் பண்ணாமல் இருக்கிறோம். அந்த ப்ரைஸஸை பேக்கப் பண்ணிவிட்டு அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மிஸ் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அதை பாஸ்வேர்டு செட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு திருப்பி அதே பாஸ்வேர்டை கொடுங்க. அதை கொடுத்தது பிறகு பேக்கப் சீக்ரெட் ப்ரைஸஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏதாச்சும் ஒரு டைரி இதுக்குன்னு தனியாக போட்டு ஒரு டைரி போட்டு குறித்து வச்சுக்கிடுங்க. அதான் சேஃப்டி. ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறது எல்லாம் தான் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. இதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட அடுத்த ஒரு செல்லுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டிருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் கேட்கும், வெரிஃபை பாஸ்வேர்டு. இது எதுக்காகனா திருப்பி அந்த ப்ரைஸஸ் காட்டணும்ல நம்மளுக்கு, அதுக்காக மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டு நாட் ஷேர் யுவர் மெமோனிக் ப்ரைஸஸ். கீழே வந்து 12 வேர்ட்ஸ் இருக்கும் ஆர்டராக, அதை நம்பர் போட்டு அப்படியே நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படும். இது எதுக்காகனா அடுத்ததில் நம்ம வெரிஃபிகேஷன் அடுத்த பேஜில் எப்படி கேட்பாங்கன்னா 2வது வேர்டு என்ன, 3வது வேர்டு என்ன, 5வது 10வது இப்படின்னு கேட்பாங்க. அந்த 10வது வேர்டு என்னென்னா நீங்கள் 10வது என்ன குறிக்கணும் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு அடுத்தது அது வெரிஃபிகேஷன் முடித்தது பிறகு ப்ரைஸஸ்லாம் எடுத்து வச்சதுக்கு பிறகு ஏர்ன் செக்ஷன் வாங்க. இதில் வந்து 2 செக்ஷனில் நம்ம டோக்கனை வந்து கிளைம் பண்ண முடியும். ஹாட் செக்ஷன், ஆன் செயின். ஹாட் செக்ஷனை பொறுத்தவரை வந்து ஃப்ரீயாகவே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து டாஸ்க்கு கொடுப்பாங்க. டாஸ்க்கு கொடுத்தது செக்இன் கொடுப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் கிளைம் ஆப்ஷன் வந்துடும். அதை அதோட கிளைம் பண்ணிக்கிடுங்க. அது கிளைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டோக்கன் ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது ஆன் செயின் இருக்குது பாருங்கள், அடுத்த பேஜ். அது என்னென்னா ட்ரான்சாக்ஷன் பிஎன்பி செயினில் பண்ணணும், அடுத்தது பாலிகனில் பண்ணணும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் தவிர்த்துருங்க. ஏதோ உங்களுக்கு வந்து உங்கள் விருப்பத்துக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து யாரையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? அது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால் ஃப்ரீயாக கிடைக்கிறதே நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். இந்த ஆன் செயினுங்கிறது வேண்டியது கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது மட்டும் போதும். அதனால தான் இன்டு மார்க் கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிங்கன்னா டோக்கன்ஸ் கிடைக்கும். இப்போ வர ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்வைட் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நான் பண்ணும் போதெல்லாம் இன்வைட் தேவைப்பட்டுச்சு, இப்போலாம் கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் டோக்கன் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அதுபோல் ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது. பாட் மைனிங்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ரெஃபரல் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைனிங்கிறது ஆப் மூலம் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நாட்காயின் வந்ததுக்கு பிறகு இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், 10.20 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பினான்ஸு லேப்ஸு, சிஎம்எஸ்ஸு, சிஎஸ்ஆர் இவங்க எல்லாமே இன்வெஸ்டராக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பினான்ஸ் லேப்ஸு, எம்இஎக்ஸி, ஹூகாயின் இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎன்பி செயின் யூஎக்ஸியில் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இது ஒரு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னா ஒரு கட்டாயம் கிடையாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.